வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. மீண்டும் தலைநகர் நோக்கி படையெடுக்க முடிவித்துள்ள விவசாயிகள். சிலிகுரியில் மிடுக்குடன் நடைபோட்ட இரு நாட்டு ராணுவ வீரர்கள்னு தேசிய அளவிலான செய்திகளை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். மேற்கு வங்கத்தின் சிலிகுரி அருகே வங்கதேச எல்லையில் இரு நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினரின் கூட்டு பின்வாங்கல் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜல்பைகுரி மாவட்டத்தின் புல்பாரியில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் கொடியிறக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் வங்கதேச நாட்டு எல்லை பாதுகாப்பு படையினரின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெற்றது. நோக்கிய பேரணியை இன்று மீண்டும் தொடங்கப் போவதாக பஞ்சாப் விவசாயிகள் அறிவித்துள்ளனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் நேற்று முன்தினம் டெல்லி நாடாளுமன்றத்திற்கு பேரணியாக செல்ல முயன்றனர். ஷம்பு எல்லையில் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கலைத்தனர். இதனையடுத்து பேரணி நிறுத்திக் கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று மதியம் 12 மணி அளவில் டெல்லி நோக்கிய பேரணியை தொடங்கப் போவதாக விவசாயிகள் அறிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து டெல்லி ஹரியானா எல்லையில் உள்ள ஷம்பு பகுதியில் போலீசார் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்து மும்பை போக்குவரத்து போலீசாரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்த மெசேஜால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை போக்குவரத்து போலீசாரின் ஹெல்ப்லைன் எண்ணில் உள்ள வாட்ஸ்அப்புக்கு வந்த மெசேஜில் பிரதமர் மோடியை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட உள்ளதாகவும் IS அமைப்பினர் 2 பேர் தாக்குதலில் ஈடுபட உள்ளதாகவும் கூறப்பட்டிருந்தது. இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலம் ஆஜ்மீரிலிருந்து கொலை மிரட்டல் வந்திருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மிரட்டல் விடுத்து அவர்களை தேடி வருகின்றனர். அன்றாட பயன்பாட்டு பொருட்கள் மீதான GST வரியை உயர்த்த மத்திய அரசு திட்டமிடுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். 1500 ரூபாய்க்கு மேற்பட்ட ஆடைகளுக்கான GST வரியை 18% உயர்த்த இருப்பதாக கூறிய அவர், கார்ப்பரேட் வரியை உயர்த்தாமல் வருமான வரியை தொடர்ந்து உயர்த்துவதாக மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார். மேலும் சாதாரண மனிதர்களுக்கு வரியை உயர்த்தும் மத்திய அரசு பில்லியனர்களுக்கு வரி சலுகை அளிப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருடி சென்ற திருடனை 120 கிலோமீட்டர் தூரம் வரை துரத்தி சென்று காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். ஹைதராபாத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தை திருடிய நபர் விஜயவாடாவிற்கு ஆம்புலன்ஸை ஓட்டி சென்றார். இதுகுறித்த தகவல் அறிந்த போலீசார் சோதனை சாவடிகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி ஆம்புலன்ஸை மடக்கி பிடிக்க முயன்றனர். ஆனாலும் சூர்யாப்பேட்டை வரை சுமார் 120 கிலோமீட்டர் தூரம் போலீஸ் பிடியில் சிக்காமல் ஆம்புலன்ஸை ஓட்டி சென்ற அந்த நபர் சித்தியாலா அருகே நடு ரோட்டில் நின்று ஆம்புலன்ஸை நிறுத்த முயன்ற போலீசார் மீது மோதிவிட்டு தப்பிச் சென்றார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் சுற்றுப்பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் INS துசில் இந்திய கடற்படையில் இணைக்கப்படும் நிகழ்ச்சி வரும் திங்கட்கிழமையன்று கலினின்கிராடில் நடைபெறவுள்ளது. இதில் ராஜ்நாத் சிங் பங்கேற்கவிருக்கிறார். அவருடன் இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் திரிபாதியும் பங்கேற்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தின் போது மாஸ்கோவில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவிருக்கும் இந்தியா ரஷ்யா அரசு ஆணையத்தின் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான 21வது கூட்டத்தில் ராஜ்நாத் சிங் கலந்து கொள்ளவிருக்கிறார். வர்த்தக நட்பு நாடான அமெரிக்காவின் டாலரை பலவீனப்படுத்துவதில் இந்தியாவுக்கு ஆர்வமில்லை என மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு என தனியாக கரன்சி நோட்டுகள் அறிமுகம் என வெளியான தகவல் குறித்து பேசிய ட்ரம்ப், அவ்வாறு நடந்தால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு 100% வரி விதிக்கப்படும் என அச்சுறுத்தினார். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், பிரிக்ஸ் நாடுகளின் புதிய கரன்சிக்காக எந்தவித முன்மொழிவும் இதுவரை இல்லை என்றும் நிதி பரிமாற்ற விஷயங்களை பற்றியே பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாகவும் கூறினார்.
வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.